ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆர்டர் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த 3 ப்ளவுஸும் நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். மடிப்பு சைடு எப்பவும் போல் நம்ம சைடு, கரை சைடு வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு 4 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. இந்த கலரும் இதே கலர், அதாவது மெரூன் கலரையும் நான் மடித்து இது மேலேயே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸும் மடித்து அது மேலேயே போட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், இது கிராஸாக இருக்குது, நான் இதை கட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1.25 இன்ச் வந்து நம்ம பட்டிக்காக விட்டுறலாம். 1.25 இன்ச் பட்டிக்கு விட்டுட்டு அளவு ப்ளவுஸை அது மேலே வச்சுக்கிறேன். நல்லா இது ஃபுல் வாயில் கிளாத்துனால நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து ஃபுல் வாயில் கிளாத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபுல் வாயில் கிளாத் வச்சு நீங்கள், அதாவது இது எப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்னால் லைனிங் ப்ளவுஸ் அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இது இல்லைன்னா ஃபிட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ஸ்லீவ் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். பத்து ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ்னாலும் நான் இப்படி தான் போட்டு கட் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பல்சரி கை குடைய மறந்துடாதீங்க. கை குடஞ்சே ஆகணும் ப்ளவுஸ்க்கு. கை குடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மடிப்பையும் ஒன்றா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்லேயும் மடிப்பு ஒன்றா வச்சுக்கிறேன். ஒன்றா வச்சு நீங்கள் கட் பண்ணுறப்ப கம்பல்சரி நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது, இந்த மடிப்பு சைடு 3 ஒரே மாதிரி இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருந்தால் கூட உங்களுக்கு நெக்கில் வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கழுத்து ரொம்ப அகலமாக போயிடும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பட்டியை வந்து மடிச்சுட்டு, பட்டியை வந்து விட்டுட்டு 1.5 இன்ச் பட்டிக்கு கிளாத் விட்டுட்டு மடிச்சுக்கோங்க. சைடு ஜாயிண்ட்டு டு ஜாயிண்ட்டு மடிச்சுட்டு ஷோல்டர் மடிச்சுட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன்.
கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மேலே 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு மேலே ஒரு மார்க்கு, நல்லா இழுத்து நேராக வச்சு 1/4 இன்ச் முன்னாடி ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச், அதே மாதிரி இங்கே சைடில் இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சு இங்கே ஒரு மார்க்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஷோல்டருக்கு அந்த பக்கம். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங். இப்போ நான் எடுத்துகிறேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதுக்கு மேலே 1/2 இன்ச், இந்த சைடில் வச்சு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையலுக்கு. இப்போ நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து 1 இன்ச், இந்த பாக்ஸில் வந்து 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி ரவுண்டு கொடுத்துருங்க. இப்போது கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு ரவுண்டு கொடுத்துருங்க. இது என்னாகும் அப்படின்னா, இப்போ நமக்கு இதுதான் கரெக்டான அளவு இங்கே வரும். ஓகேவா? அதனால தான் நம்ம 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது தப்பில்லை, பட் நீங்கள் மார்க் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணுங்கள். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். நான் அதனால தான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மார்க் நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன். 1/4 இன்ச் உள்ளத்துலேயே மார்க் பண்ணி அதில் கட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி நீங்கள் கட் பண்ணாதீங்க. எது ரொம்ப சிம்பிளான மெத்தடோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல புரிஞ்சு கட் பண்ணுங்கள். புரியாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே அது கன்ஃபியூஸ்லேயே இருக்கும். இப்போ இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க், 3 ப்ளவுஸுமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ சேம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு போட்டு இந்த ஸ்லீவ் விட்டுன கட் பண்ண அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அவுட் பாக்ஸ் ஃபுல்லாகவே சைடு லூஸு, ஷோல்டர் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த பாக்ஸில் 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃபேட்டானவங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரவுண்ட் எடுத்துருங்க, சுருக்கு இல்லாமல் இருக்கும். தெரியுதா? ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த இடத்துல ரவுண்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு, இது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேக்லேயே வச்சு மார்க் பண்ணிட்டோம். அதனால தான் இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம நேராக வச்சு அதுக்கப்புறம் 1/4 இன்ச் உள்ள தள்ளி ஷோல்டர் 1/4 இன்ச் இறக்கி அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் வைக்கிறப்பயே நீங்கள் 1/4 இன்ச் கீழே இறக்கி 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நெக்கை வந்து இப்படி ஷேப்பாக நேராக எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டுட்டு இது வந்து கொக்கி பீஸ் தான் நமக்கு கரெக்டான அளவு. நான் இப்போ பட்டன் பீஸ் வச்சு மார்க் பண்ணுறதுனால இதுதான் நம்ம கரெக்டான அளவு. இந்த 1/2 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம நெக் மார்க் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நீங்கள் இந்த இந்த கொக்கி பீஸா பட்டன் பீஸா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு நீங்கள் எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மார்க் பண்ணிட்டா நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸை அளவு எடுத்துக்கோங்க. 3.25 இருக்குது. 3.25 தையலுக்கு இந்த 3 தையலுக்கும் விடணும் இல்லையா? இங்கே 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச். மேக்ஸிமம் இது பிடிக்கிறது 1/2 இன்ச் கூட வந்துடும். ஸோ அதனால் 1 இன்ச், இதிலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் சைடு பீஸ் வந்து நம்ம அளந்துக்கிறேன். 5.25 வருது. 5.25 அப்படியே வச்சுறேன், தையலுக்கு விடலை. இது ஏன் நான் தையலுக்கு விடலை அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து மேலேயும் கீழேயும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று 1/2 இன்ச் 1 இன்ச் இங்கே வந்து நான் தையலுக்கு விடணும். அப்போ என்னாகும்? 1/4 ஆகும். 1/4 ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரில் இப்படி வச்சு மடித்து ஷோல்டருக்கு நேராக கீழே இறக்கி வச்சு, ஏன்னா 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு கீழே இறக்கி வச்சு நேராக வச்சுட்டு இது எப்படி கிராஸாக இப்படி வைக்கிறப்ப இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணால் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த கர்வ் போடுறப்ப என்ன ஆகும்னா இங்கே வரும். ஓகேவா? இந்த பீஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் கவர் ஆகும். அப்போ தான் தச்சு முடிக்கிறப்ப நமக்கு ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப இறங்கி போயிடுச்சுன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இது ரொம்ப லைட் கர்வ். இதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்குறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப வந்து இறங்கி போயிடும். ஃப்ரண்ட் பீஸ் ஷேப்பே இல்லாமல் கவர் ஆகாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் 1/2 இன்ச் கம்மி பண்ணி இப்படி ஷேப் கொடுக்குறேன். இப்படி ஷேப் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ரவுண்டு ஷேப் கிடைக்கும். அது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் கிராஸே நமக்கு கரெக்டாக இல்லாமல் இருந்தாலும் பர்ஃபெக்டாக அமையும். அதனால தான் நான் இதில் தையலுக்கு விடுறதில்ல. ஸோ இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் கட் பண்ண போகிறோம். இதுதான் கரெக்டான அளவு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சைடு தையல் இங்கே போட போகிறதில்ல, இங்கே தான் தையல் போடுவேன். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே தான் கரெக்டான அளவு மார்க் பண்ணணும், இங்கே மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு 1.5 இன்ச் கிளாத்து தானே இங்கே போகுது. ஸோ அதனால் நான் இங்கே தான் கரெக்டான அளவாக மார்க் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப கரெக்டாக அமையும். இப்போ பாருங்கள், 3ஐயும் ஒன்றா போட்டிருக்கேன். இப்படி திருப்பி பார்த்தா இந்த பீஸ் வந்து உள்ளே இறங்கியிருக்கு இல்லையா? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. நான் இதை கரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ரவுண்டு எடுக்கிறப்ப இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது, ரவுண்டு கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் எப்படி ரவுண்டு பண்ணணும் அப்படின்னா, சிசரை நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத் மேலே கை வச்சுக்கோங்க. இப்படி இப்படிக்கு தான் கட் பண்ணணும். சிசர் மேலே கை, அதாவது கிளாத்து மேலே கை வச்சுட்டு சிசரை வந்து நம்ம கீழே வச்சு வெட்டுறோமோ இல்லை டேபிளில் வச்சோ ஹோல்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இப்படி வெட்டுறது. இப்படி வெட்டுறப்ப நமக்கு ஷேப் மாறி ஒரு மாதிரி அன்னியவனாக தான் போகும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி வெட்டுறேன் பாருங்கள். சிசரை நல்லா ஃபுல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி வெட்டுறப்ப ஷேப் கரெக்டாக அமையும். ஓகே, அடுத்து பட்டி பீஸ் போயிடலாம். பட்டி பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஏற்றி இறக்கி இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எது பெரிய பீஸோ அந்த பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு வந்து கொக்கி பீஸ் தான் கரெக்டான அளவு. ஸோ அதை எடுத்துக்கலாம். 3, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 4, சென்டரில் 2.5, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 3.5. அதுக்கப்புறம் இந்த கார்னர் சைடு தையல் அது 2.25 இருக்குது. கரெக்டாக பார்த்தா 2.25 இருக்குது.
தையலுக்கு ஒரு இன்ச். இங்கே முன் பீஸில் நம்ம வந்து தையலுக்கு விடலை இல்லையா, அந்த துணியை வந்து 1 இன்ச் வந்து நம்ம இதில் சேர்த்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறப்ப ஏற்றி இறக்கி வராமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஏற்றி இறக்கி வரும். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் தான் நமக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு முன் பீஸும் இந்த பட்டியும் ஜாயின் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, பெரிய பீஸு வந்துட்டு சைட்லேயும் சின்ன பீஸை முன்னாடியும் வச்சு ஜாயின் பண்ணிடுறீங்க. அப்படி ஜாயின் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பீஸ் ரொம்ப இறங்கி வந்துடும், சைடு ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப ஏற்றி இறக்கி வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரக்கூடாது, கரெக்டாக வரணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்க்கெல்லாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரம் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும், இல்லைன்னா பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கட்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். டேக் கேர், பை பாய்.